வணக்கம். நான் உங்கள் தீபேஷ். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் உங்கள் தீபேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குக்கிங் பண்ணலான்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லேட் போடலான்னு இருக்கேன். அதான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பலான்னு பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. முட்டை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கேஸ் பற்ற வைக்க போகிறோம். கேஸ் பற்ற வச்சாச்சு. கல் வைக்க போகிறோம். கல் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிட்டே வருது. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்லேட் ஒன்று ட்ரை பண்ணலான்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கல் சூடாகிட்டே இருக்குது. கல் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நம்ம இதில் பாயில் பண்ண போகிறோம். ஒரு பச்சை மிளகு, வெங்காயம், உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அளவாக வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு முட்டையை நம்ம ஆம்லேட் போட போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், முட்டை ட்ரை பண்ணுறேன் ஆம்லேட் போட. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கல் வேறு சூடாகிடுச்சு. கல் சூடாகிடுச்சு. ஆம்லேட் போடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். உங்கள் வீட்டில் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு மத்தியானமான ஒரு முட்டையோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கல் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆம்லேட்டை போட்டுடலான்னு பார்க்குறேன். போட்டலாமா? முட்டை ஆகிட்டுருக்கு. போட்டாச்சு. முட்டை பாயில் ஆகிட்டுருக்கு. கல்லை போட்டாச்சு. கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு முட்டை ஃபஸ்ட் டைமாக நான் அந்த ஒரு முட்டையை ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முட்டை நல்லா இப்போ பாயில் ஆகிட்டு இருக்குது. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாயில் ஆகிட்டே இருக்குது. இதில் பச்சை மிளகு, வெங்காயம், கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதுவிதமான ஒரு முட்டையை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி ட்ரை பண்ணி வந்திருக்கோம். முட்டை வந்துருச்சான்னு பார்க்கலாம். முட்டை பாயில் ஆகிட்டே இருக்குது. பார்ப்போம். ஒரு அருமையான ஒரு டிஷ் ஒன்று பார்க்கலான்னு ஒரு ஆம்லேட் ஒரு சின்ன ஒரு ட்ரை பண்ணலான்னு ஒரு முட்டையை ஒன்று பாயில் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு 2 மினிட்ஸில் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். லைட்டாக ஆகிட்டு இருக்குது. சரி, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ முட்டையை திருப்பி போட போகிறோம். முட்டையை திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் பாயிலாக இருக்குது. பார்க்கலாம். பாயில் ஆகிட்டே இருக்குது. இந்த மதியம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு டிஷ் பண்ணி பாருங்கள். முட்டையில் ஆம்லேட் போடுங்க, முட்டை பொரியல் போடுங்க, ஆஃப் பாயில் போடுங்க, ஃபுல் பாயில் போடுங்க. எல்லாமே போட்டு ஓரளவு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப நாள் ஆச்சு முட்டை பாயில் பண்ணி ஆம்லேட் போட்டு. ஆக்சுவலாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது ஒரு குட் ரிசல்ட் வந்திருக்கு. பாயில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பராக பாயிலாக இருக்குங்க. ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான ஒரு ஆம்லேட் ஒன்று ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி ஒரு மதியானம் ஆஃப்டர்நூன் டைமில் இந்த வீடியோ ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.